அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராத தாம்பரம் மேயரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். எங்கள் பகுதிக்கு ஏன் நேரில் வரவில்லை என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி 2வது, 3வது மண்டலங்களில் சாலை வசதிகள், கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாமலும் உள்ளது. மேலும் சாலை ஆக்கிரமிப்பு அகற்றாமல் உள்ளது. அதனால் இரவு நேரங்களில் விபத்துக்கள் ஏற்படுகிறது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் மாடுகள், நாய்களின் தொல்லைகள் அதிகமாக உள்ளது. சில நேரங்களில் பொதுமக்களை நாய்கள் கடிக்கிறது. மாடுகளும் மனிதர்களை முட்டி தள்ளுகிறது. இதனால் படுகாயமடையும் பொதுமக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவல நிலை உள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலமுறை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மக்கள் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளை சேர்ந்த குடியிருப்போர், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திடீரென தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது எங்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராத மாநகராட்சி அலுவலர்களை கண்டித்து கோஷம் எழுப்பினர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதை அறிந்ததும் மாநகராட்சி ஆணையர் பாலமுரளி உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து முற்றுகையிட்ட பொதுமக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஒரு கோரிக்கையை கேட்டறிந்து சரியாக நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். இதையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அந்த நேரத்தில் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் வெளியே வந்தார். அவரையும் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேயரிடம் எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அப்போது கண்டிப்பாக உங்கள் பகுதிக்கு வருகை தந்து ஆய்வு செய்து நிச்சயமாக உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறேன் என்று மேயர் உறுதியளித்தார். இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் போராட்டம் நடத்தியவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இது குறித்து போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் கூறுகையில், தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2 மற்றும் 3 பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படுவதில்லை. குடியிருப்பு பகுதிகளில் மாடுகள் மற்றும் நாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளது. சில நேரங்களில் பொதுமக்களை பதம் பார்த்து விடுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அவற்றை மாநகராட்சி ஆணையரும் மேயரும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்துள்ளார்கள். அதே நேரத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறை எங்களது பகுதிகளில் கூட்டம் நடத்தி பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். அதையும் நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் என்றனர்.